ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுட்டி குழந்தை சேனலில் ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 3 மாங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த 3 மாங்காயில் நம்ம 2 விதமான ஊறுகாய் செய்யலாங்க. மாங்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க, ஈரமே இல்லாமல். இப்போ ஒரு மாங்காயை இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த 2 மாங்காயும் நம்ம கொட்டையோடவே வெட்டி வச்சுக்கணுங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கொட்டையோடவே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸாக வெட்டிக்கிட்டேன் நான். ஒரு மாங்காயை நல்லா பொடியாக இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 3/4 கப் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேங்க. இது நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கொட்டையோடு வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய், அதில் இப்போ 1 கப் அளவுக்கு கடுகு பொடி சேர்த்துக்கிட்டேங்க. 1 கப் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயும் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் சேர்த்துக்கலாங்க. வெள்ளைப்பூடு உரித்தது சேர்த்துக்கிட்டேங்க. அது நம்ம எவ்வளவுனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடியும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப வாசனையாக நல்லா சுவாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா மாங்காயிலுமே உப்பு காரம் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு லேசாக மூடி வச்சுக்கலாங்க. இந்த மாங்காய் 3 நாளைக்கு நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல் நாளே நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னாக்க மசால் வாடை அடித்து அந்த கடுகு பொடியோட கசப்பு தெரியுங்க. 3ஆவது நாள் எடுத்து சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி ஒரு தடவை எடுத்து நல்லா அடியோட்ட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது 2ஆவது நாள் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். 3ஆவது நாள் நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சுவையான ஊறுகாய் ரெடிங்க. இப்போ நம்ம தாளித்த ஊறுகாய் செஞ்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடேறவும் கடுகு, பட்டை வத்தல், கருவேப்பிலை சேர்த்து வெள்ளைப்பூடு தட்டி வச்சது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம பொடியை வெட்டி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மாங்காயை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தாதேங்க ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கவும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வத்தல் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகுலேங்க வத்தல் பொடி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஊறுகாய் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு ரசத்துக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நல்ல சுட சுட சாதத்தோட 1 ஸ்பூன் ஊறுகாய் வச்சு அதில் நம்ம லேசாக நெய் ஊற்றி பெரட்டி சாப்பிட்டோன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சுட்டி குழந்தை சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.